இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன். பொதுவாகவே இந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி பேசினா அது கரெக்டாக முடியும் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பல வழியில் பொருளீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இவங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் மட்டும் இவங்க செய்ய மாட்டாங்க, பல தொழில் செய்யக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க. ஏன்னா புதனுடைய வீடு, அதனால் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான். வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏமா நாங்களே வீடு இல்லாமல் இருக்கிறோம், வண்டி வாகனம் இல்லை, அது இல்லைனா கூட யார் மூலியமாவது அந்த வீடு வண்டி வாகனமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது தான் நல்லது. இது கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. அதனால் இது பொதுவான பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தசார புத்தி, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணித்து சொல்ல முடியும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார். எதிலுமே நல்லது பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு. இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை எதெல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தீரவே தீராமல் கோர்ட்டுக்கு கூட ஒரு சிலர்லாம் போயிருப்பீங்க. அது தீரவே தீராதா அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கே நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும். அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டுக்குள்ளேயே அது தேர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நிலம் வாங்கிட்டேன், ஆனால் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எனக்கு அமையலை. வங்கியில் கூட கடன் கேட்டிருந்தேன், ஆனால் அது எனக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சில மிதுனராசி என்பவர்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரன் தேடிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக தேடுறேன் ஆனால் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உறவுகளுக்கிடையே அந்த இருந்த மனக்கசப்பு, அந்த நெருக்கடி அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு யோகமான பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொந்த ஊர்லேயே மதிப்பில்லாத ஒரு நபராக இருந்த நீங்கள் இனி பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரில் நல்ல ஒரு மதிப்பு, அந்தஸ்து, பாராட்டுக்குரிய ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வர போகிறீங்க. அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான சனி பயிற்சியாக தான் இந்த பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை எதெல்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் இனி ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ஏப்ரல் 2 வரை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாக குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரும். ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை பத்திரமா கையாள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் அந்த விலை உயர்ந்த பொருள்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன சேதாரமோ அதன் மூலிமா சின்ன செலவோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீட்டில் ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வச்சுருக்கீங்க, ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க, அல்லது விலை உயர்ந்த எலக்ட்ரிக் பொருள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. இல்லை அப்படின்னா அதன் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி அந்த செலவுகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
சனி பயிற்சி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4/2026 முதல் 14/4/2027 வரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராமல் பண வரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வரிகளும் தான் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறும்போது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறும்போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வீசா போன்ற பிரச்சனைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா சில ஆதாயங்களும், நண்பர்கள் மூலிமா சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க அவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. பிள்ளைங்களுடைய திருமணத்தை கூட தடபுடலாக ஆடம்பரமாக கிராண்டாக செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக வரந்த என்ன அமையலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல கோலாகலமாக ஊரே மெச்சுற மாதிரி நல்ல திருமணத்தை அழகாக நடத்தி முடிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு மதிப்பு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சனி வக்கரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்போ வக்கரகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2026 முதல் 30/11/2026 வரை வக்கரக காலம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த காலகட்டத்தில் யாரையுமே விமர்சனம் செய்ய வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துலேயும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 4, 7 இடத்திற்கு வரும்போது 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது தாயாரோட உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரலாம். மனைவி மூலிமா ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களோ, மனைவி வெளி உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கு கூட கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது சிறு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு அனுபவசாலியாக இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அனுபவத்தை கொஞ்சம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக, நல்ல ஒரு அமைதியான பெண்ணாக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. பணி செய்கிற இடத்துல கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இயங்க ஆரம்பிப்பீங்க. புதுசாக முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த புதுசாக ஏதாவது கூட்டாளர்கள் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் நிறைய வரும். அந்த போட்டியெல்லாம் கூட முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள். இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஒவ்வொரு இடத்துலையும் போட்டி போட்டு முன்னேறி எதிரிகளை தாக்கி அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பெரிய நிறுவனங்களை பணியாற்றுறவங்க ரொம்ப நாளாக நான் தற்காலிகமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு பணி நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி கண்ணாடி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமரும் போது வேலை சுமை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் வர போகிறீங்க. அதே மாதிரி கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக அதிகம் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. கோபம் கொஞ்சம் குறையும்.
அதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.